தேவாலயத்தில் கிறிஸ்துவின் உபதேசம். இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் அவர், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். கிறிஸ்து தாவீதின் குமாரன். இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் அவர், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. வேதபாரகர்கள் தங்கள் பிரசங்கத்தில் பலவீனமானவர்களாகவும் குறைபாடு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள கடினமான வேத வாக்கியங்களுக்கு வியாக்கியானம் கூறும் ஆற்றல் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய அறியாமையில் ஒரு சம்பவத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து இங்கு விவரித்து கூறுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் விரிவாக விவரித்து கூறப்பட்டிருக்கிறது. வேதபாரகர் ஜனங்களிடம் கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கூறுவது சரிதான். வேதபாரகர் எதை உபதேசிக்கிறார்களோ அதை ஜனங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை விளக்குவதற்கு மனுஷருடைய வார்த்தையில் இருந்து மேற்கோளாக கூறக்கூடாது. வேதத்தில் இருந்தே வசனங்களை மேற்கோளாக எடுத்து கூற வேண்டும். வேத வாக்கியமே எல்லா வியாக்கியானத்திற்கும் ஆதாரம். மனுஷருடைய கருத்துக்களும் விளக்கங்களும் குறைபாடு உடையவை. தாவீது பரிசுத்த ஆவியினாலே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கூறியிருக்கிறார். இந்த வசனத்தை வேதபாரகரால் விரிவாக விளக்க முடியவில்லை. இதற்கு தெளிவான வியாக்கியானமும் கூற முடியவில்லை. கிறிஸ்துவை பற்றி அவர்கள் உபதேசம் பண்ணுவது தங்களுடைய தேசத்திற்கு அவரை மகிமையானவராக வெளிப்படுத்துகிறார்கள். அரச குடும்பத்தில் அவர் ஒரு கிளையாக இருப்பார் என்று வர்ணிக்கிறார்கள். ஆனால் அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார் என்னும் சத்தியத்தை வேதபாரகர் கவனமாக உபதேசிப்பதில்லை. அவரை தாவீதின் கர்த்தர் என்றும் அவர்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. தாவீது மேசியாவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கையில் தாவீதுக்கு மேசியா குமாரனாக இருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்று வேதபாரகருக்கு தெரியவில்லை. மோசேயின் ஆசனத்தில் அமர்வதற்கு இவர்கள் அபாத்திரராக இருக்கிறார்கள். ஆயினும் சத்தியத்தை உபதேசம் பண்ணுவதற்கு தாங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக நினைத்து சத்தியத்தை தங்களுக்கு தெரிந்த பிரகாரம் அறையும் குறையுமாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு சத்தியத்தை பூரணமாக விளக்கி கூற தெரியவில்லை. தாவீதுக்கு ஆண்டவர், தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு வேதபாரகர் தங்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டு தலைகுறைந்து நிற்கிறார்கள். ஆனால் அநேக ஜனங்களோ அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் ஜனங்களுடைய உள்ளத்தில் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது, அவர்களுடைய உள்ளத்தை தொடுகிறது. இதுபோன்ற பிரசங்கத்தை அவர்கள் இதுவரையிலும் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் மெல்லிய சத்தமும் அவர் சத்தியத்தை விளக்கிச் சொன்ன விதமும் ஜனங்களுக்கு அவருடைய பிரசங்கத்தின் மீது விருப்பத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். ஆகையினால் சாதாரண ஜனங்கள் ஏராளமான எண்ணிக்கையில் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றுகிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விருப்பத்தோட கேட்ட இந்த ஜனங்களின் சிலர் இதன் பின்பு இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகிறார்கள். ஏரோது யோவான் ஸ்நானனின் பிரசங்கத்தை சந்தோஷமாக கேட்டான். என்றாலும் சமயம் வந்தபோது அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனை சிரச்சேதம் பண்ணிவிட்டான். வேத பாரகர் பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். வேதபாரகர் ஜனங்கள் மீது பாரமான சுமைகளை சுமத்துகிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கூறுகிறார். வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்று அவர்களை பற்றி ஜனங்களிடம் எச்சரித்து கூறுகிறார். அவர்களால் வரும் பாதிப்பு மிகவும் அதிகம். நியாயாதிபதிகளைப் போலவும் பிரபுக்களைப் போலவும் அவர்கள் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்கிறார்கள். நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்வது பாவம் அல்ல, ஆனால் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது பாவம். இது பெருமையடைய வேண்டும் என்னும் எண்ணத்தினால் வருவது. அகந்தையும் பெருமையும் பாவமான செயல். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது எளிய உடையை தரித்துக் கொண்டு போகுமாறு கூறினார். அவர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள். மற்றவர்களுடைய பார்வையில் தாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று மாய்மாலமாக வேஷம் போடுகிறார்கள். இதற்காகவே நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள். தாங்கள் நீண்ட ஜெபம் பண்ணுவது மனுஷருக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஜெபத்தில் தங்களுக்கு ஆர்வம் இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறார்கள். தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்னும் வாஞ்சை அவர்களிடத்தில் சிறிதும் இல்லை. தாங்கள் நீண்ட ஜெபத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்னும் விருப்பமே இவர்களிடத்தில் காணப்படுகிறது. மற்றவர்கள் தங்களை போற்றி புகழ வேண்டும் என்றும் தங்களுக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். இதற்காக ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்புகிறார்கள். தங்களுக்கு இதுபோன்ற முதன்மையான இடம் கிடைத்தால் தாங்கள் சமுதாயத்தில் முக்கியமானவர்கள் என்றும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்றும் தங்களை பற்றி உயர்வாக நினைத்துக் கொள்கிறார்கள். வேத பாரகரை பற்றி தெரியாதவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனத்தை பார்த்து அவர்களை உயர்வாக நினைக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி தெரிந்தவர்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாத்திரமே கொடுப்பார்கள். வேதபாரகர் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். ஆதரவற்ற விதவைகளின் ஐஸ்வர்யங்களை தங்களுக்கென்று அபகரித்துக் கொள்கிறார்கள். பொறுப்பான ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சமுதாயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தங்களை பார்த்து எந்த விதத்திலும் குறை கூறாதவாறு மிகுந்த எச்சரிப்போடு பிறரிடம் பழக வேண்டும். ஆனால் வேத பாரகரோ பக்தியின் வேஷத்தை தரித்து விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். வேத பாரகரின் உத்தியோகம் புனிதமானது, ஆனால் அவர்களுடைய செயலோ பாவமானது. தங்களுடைய உத்தியோகத்திற்கு தகுந்த பிரகாரம் இவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளாமல் தங்களுடைய சுய நலத்தையே பார்க்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து எல்லோரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இவர்கள் எவ்வளவுதான் நீண்ட ஜெபம் பண்ணினாலும் இவர்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தை கிட்டிச் சேராது. ஏனெனில் இவர்களுடைய வார்த்தையில் உண்மை இல்லை, நடத்தையில் பரிசுத்தம் இல்லை, பேச்சில் தாழ்மை இல்லை. பரிசேயர் பக்தியின் வேஷத்தை தரித்து தங்களுடைய பாவங்களை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். இவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். தாங்கள் தவறு செய்தாலும் தவறு செய்யாதவர்கள் போல தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை குறித்து நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். மாயக்காரரின் அடையாளங்கள்: நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்வார்கள், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடைய விரும்புவார்கள், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் இருக்க விரும்புவார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்க விரும்புவார்கள், விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுவார்கள், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள்.